போலீஸ் ஸ்டேஷன்ல முத்து, மீனா இவங்க 2 பேர்கிட்டயுமே சாட்சி கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. ஆனா, கடைசி வரைக்கும் மனோஜ், ரோஹிணி, ஜீவா இவங்க 3 பேருமே மாட்டிக்கிட்டு இருந்தது, அவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் கனடா பொண்ணு ஜீவா கிளம்பிட்ட அப்புறம் ரோஹிணியும் மனோஜும் வீட்டுக்கு வராங்க. அவங்க 2 பேரும் சாப்பிட்ற நேரத்துல தான் தனக்கு 15 லட்சம் வந்தது அப்படின்ற விஷயத்த சொல்ல வராங்க. வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்துல அங்க சாப்பிட உட்காரும்போது தான் நான் எந்த வேலைக்கும் லாய்க்கு இல்லை, நான் எந்த வேலையும் சரியா செய்ய மாட்டேன் அப்படின்னு எத்தனையோ பேர் சொன்னாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி நான் இதுக்கப்புறம் ரொம்ப நல்லாவே சம்பாதிக்க ஆரம்பிக்க போறேன். ஏன்னா இப்போ என் அக்கௌண்ட்ல 15 லட்ச ரூபா பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலையும் முத்துவும் உனக்கு எப்படி இவ்வளோ பணம் கிடைச்சது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மனோஜ் சொல்லி சமாளிக்க பார்க்குறாரு. எனக்கு வேற யார் கொடுப்பா, எல்லாமே ரோகிணியோட அப்பா தான் எனக்கு போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட முத்து, ரோகிணியோட அப்பாவா? இந்த பார்லர் அம்மாவோட அப்பா அவங்களுக்கு தானே பணம் போடணும், அவங்க ஏன் உன் அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுறாங்க, எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு சொல்ல, இங்க மனோஜை பார்த்து ரோஹிணி முறைக்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்றாங்க, ஃபாரின் போக போறது நான் தான், அப்போ என் அக்கௌண்ட்ல தானே பணம் போடணும், ரோகிணிக்கே ஏன் போட போறாங்க, ரோகிணி தான் என்னோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ரோகிணியோட அப்பா கிட்ட அனுப்பி வச்சாங்க, அதனால தான் அவங்க அப்பா என் அக்கௌண்ட்ல பணம் போட்டு விட்டாரு அப்படின்னு சொன்னாரு. உடனே முத்து, உங்க அப்பா தான் ஜெயிலில் இருந்தாரே, அவர் எப்போ ரிலீஸ் ஆயிட்டு இவனுக்கு அதுக்குள்ள 15 லட்சம் போட்டாரு அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட ரோகிணி தவிச்சு போய் முழிச்சிட்டு இருந்தாங்க. உடனே விஜயா சொல்றாங்க, அதுதான் பரிகாரம், பரிகாரம் பண்ண ஆரம்பிச்ச உடனேயே உங்க அப்பா மூலமா இப்ப பாரு 15 லட்சம் நம்ம பையனுக்கு கிடைச்சிருக்கு, உங்க அப்பாவும் ஜெயில இருந்து வெளில வந்துட்டாரு, இதனால தான் என்ன ஆக போகுது அப்படின்னா இனிமேல் பாரு மனோஜோட வாழ்க்கை ஃபுல்லா அதிர்ஷ்டம் தான் வந்து கொட்ட போகுது அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்றது ஒரு வகையில உண்மைதாமா அப்படின்னு இங்க மனோஜும் சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஆனா முத்துக்கு ரோஹிணி மேலேயும் மனோஜ் மேலேயும் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. இங்க விஜயாவும் வந்து பயங்கர சந்தோஷத்துல ரோஹிணியை தூக்கி வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை விஜயாவுக்கு இந்த பணமெல்லாம் நம்மளோட வீட்டுக்காரோட பென்ஷன் பணம் தான் அப்படின்னு தெரிய வந்தா தூக்கி வச்சு கொண்டாடுற ரோஹிணியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் தெரிஞ்சா கண்டிப்பா ஒரேடியா தூக்கி கீழே போட்டு மிதிக்க தான் போறாங்க. அந்த நாளும் கூடிய சீக்கிரம் வரத்தான் போகுது. இப்ப சாப்பிட்டுட்டு உள்ள போனதுக்கு அப்புறமும் ரோஹிணி மனோஜ் கிட்ட கேக்குறாங்க, என்ன மனோஜ், உன் வாயை வச்சுட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியா, எதுக்கு இப்போ உனக்கு பணம் கிடைச்ச விஷயத்த சொன்ன அப்படின்னு கத்துறாங்க. ஏன் ரோஹிணி, ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்ற, என்னை பத்தி எவ்வளோ மோசமா இந்த வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தாங்க, முத்து மட்டுமா, ஸ்ருதி எல்லாருமே என்னை எவ்வளோ கேவலமா பேசினாங்க, என்னை பத்தி என்னென்னலாம் நினைச்சிருப்பாங்க, இப்ப பத்தியா நான் வேலைக்கு போக போறேன், பணம் கட்ட போறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்க ரொம்ப வெறுத்து போட்டோம். நானும் அவங்க எல்லார் முன்னாடியும் ஒரு படி மேலே உயர்ந்து நிற்கணும், அதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொன்னேன். இதுக்கப்புறம் அவங்க இனிமேல் என் பிரச்சனைக்கு தலையிடாம இருப்பாங்க, அதனால தான் சொன்ன ரோகிணி, இதனால என்ன கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஏ மக்கு, உனக்கு நான் சொல்றது ஏதாவது புரியுதா இல்லையா, இப்போ 15 லட்ச ரூபா பணம் எங்க அப்பா அனுப்பியிருக்காருன்னு நீ சொல்ற, இன்னும் முத்துவும் அடுத்தடுத்து கேள்வி கேட்டுட்டே இருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி என்ன அவன் என்கிட்ட கேட்டிருக்க போறான் அப்படின்னு மனோஜ் கேட்க, ஆமா, நீ கனடா போறதுக்கு 15 லட்ச ரூபா பணத்தை உங்க அப்பா அனுப்பியிருக்காரு, அப்போ நீ தொலைச்ச 27 லட்ச ரூபா பணத்தை உங்க அப்பா மூலமாவே நீ இங்க எங்களுக்கு வாங்கி கொடு, ஏன் இதை மட்டும் உன்னால கேட்க முடியுதே, இதை கேட்க முடியாதா அப்படின்னு அந்த முத்து கேட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா இல்ல ரோஹிணி, நான் இதை பத்தி யோசிக்கவே இல்லையே அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. ரோஹிணி சொல்றாங்க, ஆமா, அவன் எப்பவுமே 27 லட்ச ரூபா பணத்துல தான் வந்து நிப்பான், அந்த பணத்தையும் நம்ம கிட்ட கேட்டா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் சொல்றேன், தேவையில்லாம வார்த்தையை விடாத மனோஜ், யாருக்கிட்டையும் பணத்தை பத்தியும் வேலையை பத்தியும் பேசாத அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேனோ அதுபடி கேட்டு நடந்துக்க அப்படின்னு மனோஜ் கிட்ட ரோஹிணி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. மனோஜும் இதுக்கப்புறம் சரி, நான் உன் பேச்சை மட்டும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் மனோஜ், நான் போயிட்டு அந்த ஏஜென்சியை பார்த்துட்டு வரேன், பணத்தை எப்போ கட்டுறதுன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாரு.
மனோஜ் வந்து ரோஹிணியையும் கூட்டிட்டு போறதுக்காக உனக்கும் எவ்வளோ ஆகும்னு நான் கேட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் ரோஹிணிக்கு சந்தோஷம் தாங்கல. ரொம்ப சந்தோஷமா நம்மளும் சேர்ந்து போக போறோம் அப்படின்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா கனடால போய் செட்டில் ஆயிட்டா ஆன்ட்டியும் நம்ம அப்பாவை பத்தி எதையும் கேட்க மாட்டாங்க. நமக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல. நாம மட்டும் தனியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல தான் முத்துவுக்கு ரொம்ப சந்தேகம் வருது. ஏன் இது நாள் வரைக்கும் மலேசியாவுக்கு கூட போய் பார்க்காம கனடா போறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா உள்ள இருக்கிறதா சொல்றாங்க. அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை லாக் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. இப்ப மட்டும் திடீர்னு எப்படி 15 லட்ச ரூபா பணம் போட்டு விட்டாங்க? லாக் பண்ண அக்கௌண்ட்ல இருந்து உடனே எப்படி பணத்தை எடுக்க முடியும்? இதுதான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. நான் அவங்க கிட்ட கேள்வி கேட்டா இன்னைக்கு காலையில தான் ரிலீஸ் ஆனதா சொன்னாங்க. ஆனா பணத்தை நேத்தே எனக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு மனோஜ் சொல்றான். எங்கேயோ ரொம்ப இடிக்குதில்ல மீனா அப்படின்னு முத்து மீனா கிட்ட சொல்றாரு. மீனாவும் நீங்க சொல்றது ஒரு வகையில சரிதாங்க. அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை லாக் பண்ணியாச்சு. அவங்க விடுதலை ஆன அப்புறம் தான் எல்லாமே சரி பண்ண முடியும். அப்படிதான் வந்தவங்களும் மாமாவும் சொன்னாங்க. ஆனா இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நேத்தே பணம் அனுப்பியாச்சு. இன்னைக்கு காலையில தான் ரிலீஸ் ஆகின மாதிரி ரோகிணி சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி எனக்கும் இவங்க மேல ஒரு சந்தேகம் இருக்கதான் செய்யுது அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. இங்க முத்துவும் எனக்கு இங்க இன்னும் பயங்கரமான சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. முக்கியமா இந்த பணம் விஷயத்துல ரொம்ப டவுட்டா இருக்கு. இப்ப என்னடான்னா கூடவே பார்லர் அம்மாவும் கனடா போறேன்னு சொல்லுது. அப்பாவை கூட பார்க்காம கனடா போறதுக்கு அப்படி என்ன அவசரம் அப்படின்னு தொடர்ந்து பல கேள்விகளை மீனா கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காரு முத்து. இதை வந்து விஜயாவும் கேட்குறாங்க. ரூமுக்குள்ள போயிட்டு இவ்வளோ நேரம் ஆகுது, அப்படி என்ன குசு குசுன்னு பேசுறாங்க அப்படின்னு விஜயாவும் ஒட்டு கேட்க பார்க்கறாங்க. அப்படி ஒட்டு கேட்கும்போது இவங்க பேசுற விஷயம் ரோஹிணிய பத்தி இருந்தாலும் இவங்க பேசுற விஷயம் எல்லாமே உண்மையா இருக்கே, சரியா படுதே அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறாங்க. நமக்கே இது எல்லாமே தோணவே இல்லை. ரோஹிணி மேல நம்மளும் ஒரு கண்ணை வைக்கணுமோ? எனக்கும் அவன் மேல சந்தேகம் இருக்கதான் செய்யுது. 15 லட்ச ரூபா பணத்தை இப்ப கேட்ட உடனே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா முத்துவும் மீனாவும் சொல்ற மாதிரி அந்த 27 லட்சம் ரூபாய் பணத்தை ஏன் இவங்க நமக்கு வாக்கிங் கொடுக்க கூடாது? இது நாள் வரைக்கும் அப்பாவை கூட போய் பார்க்காம இருந்தவ திடீர்னு கனடா போறதுக்கு, அதுவும் மனோஜ் கூட கிளம்புறதுக்கு இருக்கிறா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவளுக்கு அப்பா மேல பாசம் இருக்கா, இல்ல உண்மையிலேயே இவளுக்கு அப்பா இருக்காங்களா, இல்ல இந்த 15 லட்ச ரூபா பணம் உண்மையிலேயே எங்க இருந்து தான் வந்துச்சு? இப்படி விஜயாக்குள்ளயும் ரொம்ப நிறைய கேள்விகள் கிளம்பிக்கிட்டே இருக்கு. அவங்களும் இதே சந்தேகத்தோட ஹால்ல போய் உக்காந்துருக்காங்க. இங்க முத்துவும் மீனாவும் அதே சந்தேகத்தோட மனோஜை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் இவங்களுக்குள்ள சந்தேகம் வந்தது கூட ஒரு வகையில நல்லதுதான். ஜீவா மூலம்தான் இவங்க எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்க போறாங்க. அவங்க மூலம்தான் இந்த 27 லட்சம் ரூபாய் பணத்தையும் இவங்க வாங்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரோகிணிக்கு விஜயா மூலம் என்னென்னலாம் ஆப்பு காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும் நெக்ஸ்ட் வரப்போகுது. அதையும் பார்க்கலாம்.